டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமராஜா படத்துடைய வெற்றிக்கு பிறகு இப்போதான் அவருடைய 13வது படம் அதாவது மிஸ்டர் லோக்கல் படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செம்மையாக வைரல் ஆனிச்சு. ஸோ இந்த படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நம்ம சிவகார்த்திகேயனுக்கு பேரப் ஆயிருந்தாங்க. வேலைக்காரன் படத்துக்கு பிறகு நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இவங்க 2 பேரும் இந்த படத்தில் பேரப் ஆயிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த படம் குறித்து ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ராதிகா சரத்குமாரும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிக்கிறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ காமெடி ஆக்டர் சதீஷும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட கூட ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்கான போஸ்டர்ஸ்லேருந்து இந்த படத்துக்கான டீசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகப்படுத்துச்சு. ஸோ இப்போ இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ராதிகா சரத்குமார் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இந்த படம் குறித்தும் அவங்களுடைய ஒர்க் குறித்தும் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷ்டு மை டப்பிங் ஃபார் மிஸ்டர் லோக்கல். தேங்க்ஸ் ராஜேஷ் எம் டேரக்டர். வாஸ் அ ஃபன் ரைட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு எ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். சிவகார்த்திகேயன் அண்ட் கார்ஜியஸ் நயன்தாரா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ SK13 இந்த படத்துக்கான அதாவது மிஸ்டர் லோக்கல் இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மும்மரமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் இந்த படம் பார்த்தீங்கன்னா May 1 ரிலீஸ் பண்ணுறதாக இந்த படக்குழுவினர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ்டர் லோக்கல் படம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ ஒரு பக்கம் SK13 படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் SK14 படம் குறித்தும் பார்த்தீங்கன்னா மேசிவான அப்டேட் மேலே அப்டேட்டாக இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ SK14 இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி இன்று நேற்று நாளை படத்தை டைரக்ட் பண்ண ரவிக்குமார் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. 24 AM ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிவகார்த்திகேயனுக்கு பேரப்பா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரகுல் பிரீத் சிங் நடிக்கிறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த படத்தில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா ஸோ AR ரகுமான் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்தில் இசையமைக்கிறாரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் அப்படின்னா AR ரகுமான இசையில் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டைம் சிவகார்த்திகேயனுக்கு அதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமுக்கு இசையமைக்கிறாரு அப்படின்னும் போது இசை குறித்தும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமாக இருக்கிறதுனால சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஒரு சயின்டிஸ்டாக நடிப்பாரோ அப்படின்ற மாதிரியும் ஃபேன்ஸுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. பட் சிவகார்த்திகேயனோட கேரக்டர் குறித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே படக்குழுவினர் இன்னுமே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த படத்துக்கான ஷூட்டிங் 70% முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் இந்த படத்தில் VFX ஹெவி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த VFX ஒர்க் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ ஹெவியாக VFX இருக்க ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் படக்குழுவினர் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இன்னொரு புது ஆங்கிளை காமிக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோட டிக் நம்ம ரவிக்குமாரோடைய இன்டர்நெட்னால இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் SK14 இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சரி, நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமாக உருவாகிற SK14 படத்தை பிக்ஷனில் பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் May 1 நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் நயன்தாரா இவங்க 2 பேரும் பேரப்பா இருக்க மிஸ்டர் லோக்கல் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பிக்ஷனில் பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.